திருந்திரியா சொல்லு, திருந்தாத இல்ல ஜென்மம், இருங்க அத்தி நான் இதுன்னு போட்டு சொல்றது வச்சிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க இப்ப ஒரு ஸ்பேஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டது ஒரு பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரதுக்கு. ஆனா இத்தனை பொண்ணு அந்த மோகனாங்கிற ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணிட்டு எப்படி ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து அவங்க பேசுறாங்க? இல்ல அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் தான் கேட்கணும். நீங்க அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் எனேபிள் பண்ணி பேச வைக்கிறாங்க. ஆனா பண்ணிட்டு மொத்தத்துல மத்தவங்க அபியூசர் அப்படின்னு சொல்லி இவங்களதெல்லாம் மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் நாங்களும் கேட்டுட்டு நிறைய பேர் ரெக்கார்டிங் அனுப்பிச்சாங்க, நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க, எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டே இருந்தோம். சரி வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்பேஸ் முடிஞ்சிட்டு கூட நாங்க அமைதியா தான் போய்கிட்டு இருக்கோம். ஏங்க இந்த ஐடி எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நானே இந்த ஐடியை பிளாக்ல போட்டு வச்சிருக்கேன். ஆனா சம்பந்தமே இல்லாம நான் எந்த ட்வீட் போட்டாலும் என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு என் பர்சனல் என் ப்ரொஃபஷனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா இப்ப எல்லாரையும் கமெண்ட்ல கடிச்சு வைக்குது. இப்ப நம்ம கமெண்ட் ஓபன் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன அதுக்கும் சேர்த்து கடிச்சு வைக்குது. இதான் மேம் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த வாய்ஸ் கேட்டா அவங்க லைட்டா சுகன்யா வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இந்த இவதான் மோகனால் அவளோட வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுத்துங்க. இல்ல ஆக்சுவலி அந்த லேடி தான் அப்படி பண்ண. சுகன்யானா அந்த சுகன்யாவை சொல்லல, அகேன்ஸ்டா பேசுற ஒரு லேடி சுகன்யாவை சொல்றேன். அவ இப்படிதான் அவ. வெல்கம் சார். வெல்கம் தீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். போங்க. ஆமா சார். இடமே இல்ல போல இருக்க. ஆமா சார், கண்டுபிடிச்சிட்டேன் சார். இது கண்டிப்பா சுகன்யா தான் சார். உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? அவதான் எல்லாத்துக்கும் அப்படி வருவா சார். அவ முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம தெரியாம சொல்ல வேண்டாம், வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவோம். வெரிஃபை பண்ணிட்டு சொல்லலாம். அப்படிதான் நாளைக்கு பேசுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆமா, அவங்க வாய்ஸ் எங்கேயா இருக்காமா மேஜிக், உங்களுக்கு அவங்க லிங்க் ஏதாவது இருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் அவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க வாய்ஸ் எனக்கு பெக்குலியர் வாய்ஸ் அது தெரியும். ஓகே, காலையில ஏதாவது ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கும், நான் ஏதாவது அனுப்பிச்சு விடுறேன். மேஜிக் டெஸ்ட் அவங்க அதர் லிசனர்ல தான் இருக்காங்க, அந்த ஸ்பேஸ்ல காணோம். இங்க தான் கீழ தான் இருக்காங்க, கூப்பிடுங்க மேல கூப்பிடுங்க. இல்ல இவங்க தானே அந்த டிசி வாக் சேனல்ல வாய்ஸ் ரெக்கார்டிங்கா போட்டுட்டு இருப்பாங்களே, அவங்கள தான் சொல்றீங்களா? டிசி vlog யார் என்ன சொல்றீங்களா? இல்ல இப்ப நீங்க சொன்னவங்க நான் தான். இல்ல சுகன்யாங்கறவங்க அங்க பேசிருக்காங்க. பட் அவங்க தான நான் கேக்குறேன். வாய்ஸ் எனக்கு தெரியும். அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா அவங்க தான கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும். சரி ஓகே. மேஜிக் நீங்க சிஸ்டம்ல இருக்கீங்களா? இல்ல மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா சிஸ்டம்ல இருந்தா அதர் லிசனர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஓகே. ஏன்னா அந்த சுகன்யாங்கிற லேடியும் கிரிக்கெட் ஃபேன், ஓகேவா? அவளும் சாரி அவங்களும் இந்த மாதிரிதான் ரேண்டமா முத்துவோட சப்போர்ட்டர். ஆனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவா. நம்ம சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது வர்ஷினி, சாச்சனா அவங்கள கூட நல்லவன் சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஃபுல் டவுட்டும் அவன் மேலதான். நம்ம ரெஸ்பெக்டா பேசுவோம். நம்ம ஏன் அது மரியாதை குறைவா பேசுவோம்? அவங்க மரியாதையாவே பேசுங்க. மேஜிக் ஒரு சின்ன ஹெல்ப், நம்ம அந்த சவுண்ட் பிஆர் ஒருத்தர் சவுண்ட் இமேஜோட இருக்கு, அவர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்களேன். 1 செகண்ட் நான் ஆட் பண்றேன். நான் யாரு கீழ இருக்குது? நான் போய்க்கிறேன். நீங்க இருங்க, நான் போறேன். நான் பேசிட்டு நான் போறேன். ஓகே. மோனா அதர் லிசனர்ல இருந்தா தயவு செஞ்சு மேலே ஏறி வாங்க. திரும்பி இவரு ஏகே இருக்காரு. ஏகே கூட ஸ்பேஸ் இருந்தா அவரே ஏத்துங்க, ஒரு 2 நிமிஷம் பேசட்டும். அவரும் சவுண்ட் ஃபேன் தான் அவரு. ஈஸ்வரம் பூனை. இதுல என்ன இன்னொரு காமெடினா, ஃபேண்டம் ஸ்பேஸ் இல்லங்க. இந்த ஸ்பேஸ்க்கும் சௌந்தர்யாவுக்கும் சம்பந்தம் கிடையாது சார். இந்த ஸ்பேஸ்க்கும் சௌந்தர்யாவுக்கும் சம்பந்தம் இல்ல சார். இங்க இருக்க ஐடிஸ் எல்லாம் அவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க क्वेश्चन கேட்க போறோம், அவ்வளவுதான். அவங்க உங்களை கூப்பிட்டாங்க. என்னையுமே ஒரு 45 நிமிஷம் இது ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு என்ன கழுவி ஊத்திருக்காங்க. சாயந்தரம் ஆனா சவுண்ட் கிட்ட காசு வரும் இருக்கு அப்படின்லாம் சொல்லிருக்காங்க.
அல்ல சார், என்ன பண்றது, அதான் அப்படிலாம் பேசதான் செய்யறாங்க, என்ன பண்றது. நாங்கெல்லாம் வந்து செமையா அடி வாங்கியிருக்கோம், அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், எல்லாரும் அந்த கேர்ளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கும் ஒன்று சொல்லணும். பிளடியே வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப பேடாக இருந்தது. அவங்க ப்ரொஃபஷனை வச்சு ஒரு மாதிரி பேசினாங்க. மேலே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை அது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்து நான் ஒரு அட்டாக் பண்ணாங்க. வீடியோவே போடுவோங்க நாளைக்கு. இவங்க இன்னைக்கு வர்றாங்கன்னா இன்னைக்கு பேசுறோம், இல்ல நாளைக்கு ஆமாம். ஃபுல்லா வீடியோ எடுத்து ஜாக்லின் காமிச்சு வச்சிருவோம். ஜாக்லின் தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அவங்க. அபிஷன் சும்மா தான் சும்மா இருக்காங்க. ட்ரிகர் பண்றீங்கன்றீங்களா? இதை போட்டு விடுங்க, பேசாம போட்டு விட்டு டேக் பண்ணி ட்ரிகர் பண்ணி விடுங்க. ஸ்டிக்கர் பண்ணாமே ட்ரிகர் பண்றீங்க இல்ல இதுல காமெடி என்னன்னா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் இவங்க அபியூஸ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆமா, அது இல்ல செலிபிரிட்டிஸ் வந்தாலும் பின்னாடி ஸ்பேஸ போட்டு நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இது இந்த மாதிரி தப்பு பண்ணனா ஒத்துக்கணும். அதாவது அடுத்த ஸ்பேஸ போட்டு அது நல்லவங்க மாதிரி பேசுறதுலாம் நாட் அக்செப்டபிள். அண்ட் எல்லாத்துக்குமே அந்த ஃபேண்டமை கொண்டு வரதும் தப்பு. நீங்க ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினாதான் ரெஸ்பெக்ட் வரும். அங்க நீங்க அபியூஸ் பண்ணிட்டு எதுக்கு இந்த நல்ல விஷயம்? இதே பொழப்பாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒன்னும் முடியல போல. அதுதான் அன்ஷிதா அதை தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம கண்ட இடத்துல போய் என்னத்தையாவது அதை அடுத்தவங்களை பேசுறதுக்கு வந்து தே ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் மணி. இதை நம்பிதான் இருக்காங்க. அப்படிங்கும்போது தே வில் டூ திஸ். அவங்க சாப்பாட்டுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா ஓகே, சாப்பாட்டுக்காக நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க. எனக்கு என்னமோ காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அதனாலதான் இங்க எல்லா ஸ்பேஸ்லயும் இருப்பாங்க, எக்ஸப்ட் சௌந்தர்யா ஸ்பேஸ். இங்க மட்டும் வரமாட்டாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக்கு, இவங்க எல்லாம் இப்போ ஆக்சுவலா நான் ஸ்பேஸ் போட்டு கலருக்கு ஷோ முடிஞ்சிச்சு. அவங்கதான் தைரியமான ஆளாச்சு, வர சொல்லுங்க. ஏன் சவுந்தரா ஸ்பேஸ் பார்த்தா பயமா? வர சொல்லுங்க, நாங்க இது ஒண்ணும் பண்ண சௌந்தர்யா மாட்டோம், வாங்க ஸ்பேஸே போகணும். இல்லைங்க. இது சௌந்தர்யா அதான் ஸ்பேஸே இல்ல. எங்க இது இங்க சௌந்தர்யா இருக்க ஸ்பேஸ் இல்லைங்க, எல்லாத்தையுமே கேளுங்க. இங்க இருக்க எல்லாத்தையுமே மேஜிக் கால் அல்ல, ஃபார் சேலஞ்ச். பேச வாங்க, மேஜ் தைரியம் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. வர இது சொல்லுங்க, யாரு பேசுவோம். ஃபேண்டம் ஸ்பேஸும் கிடையாது. அவங்களுக்கு நடந்த ஒரு அநீதி அவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லட்டும். ஏன்னா அவங்களே கூப்பிட்டாங்க அனானியமஸ்ல தைரியம் தான் இருக்காதீங்க மேடம். மோகனலட்சுமி, மேல வாங்க ப்ளீஸ். அனானியமஸ்ல இருந்து ஒட்டி கேட்காதீங்க, அசிங்கமா, மேல வாங்க. எமண்டஸ் வந்தாரு. ஹாய் ஹாய். ஹே ஹாய் எமண்டஸ். இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மோகனை வந்து வேற ஸ்பேஸ்ல அந்த டாம் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ அங்க இல்ல. ஆக்சுவலா இது சொன்ன மாதிரி யாரோ அதர் லிசனர்ஸ்ல இருக்குன்னு சொன்னீங்க. அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன இப்போ அதர் லிசனர்ஸ் இருக்காங்களா நமக்கு தெரியாது. பட் அந்த ஜாக் ஸ்பேஸ், அந்த டாம் ஸ்பேஸ்க்கு போனா அங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா, பாப்பாய்க்கு கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கவங்க. கால் பண்ணி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த மாதிரி எனக்கு இப்போ நம்ம இந்த போட்டிருக்கோம்ல அந்த ஸ்பேஸ், இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ புலம்பி இருக்காங்க, அழுது இருக்காங்கன்னு இப்பதான் ஜஸ்ட் கேட்டுட்டு வந்தேன் போயிட்டு. ரொம்ப தனியா ஸ்ட்ரெஸ்ஸா வரதுக்கு இருக்கு. பயமா ப்ரோ அவங்களுக்கு? எங்க நாங்க கடிச்சு சாப்பிடுவோமா அவங்கள? தெரியல. அவங்க இது மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. நானே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். மேல வந்து பேசு, மேல வந்து பேசு, நாமளே அது மாதிரி ரொம்ப தப்பெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு, இது நாங்க ஸ்பேஸ்ல கேட்டதுன்னா பாப்பாய்க்கு கால் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு, இந்த மாதிரி எனக்காக ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க பேசிட்டு இருக்காங்க, பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. பயப்படுறாங்கன்னா அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது ப்ரோ. ஏங்க அவங்க எப்பவுமே இப்படிதாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப விக்டிம் கார்டு ப்ளே பண்ணா எனக்கு புரியவே இல்லைங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது இப்போதான் ஜஸ்ட் கேட்டுட்டு வந்தேன்னா, அதனால தான் இங்கே நான் டாகல் ஆகிட்டே இருந்தேன். சி ப்ரோ, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா சும்மா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பேஸா போய் கத்தி கத்தி பேசிட்டு ஒரு மாதிரி வல்கரா பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். தைரியமா இருந்தா வந்து பேசு, தைரியமா இருந்தா வந்து பேசு. நான் அத்தனை ஸ்பேஸ் ரெக்கார்டிங் அனுப்புறாங்க இவங்க பேசுனது. அது ஒரு இடத்துல அவங்க ஐடியா மென்ஷன் பண்ணியே பேசுங்க, ஐடியா மென்ஷன் பண்ணியே பேசுங்க அப்படின்னு உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் பேசணும், தைரியமா இருந்தா பேசணும். வா உனக்கே வந்து ஸ்பேஸ் போடுறேன், வா வந்து பேசு அப்படின்ட்டு தான் அந்த ஸ்பேஸ் போட்டதே. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது வாட் வி ரீப் வாட் வி ஸோ அதுதான் அவங்க பண்ணது தான் இப்போ பண்ணவன் திரும்ப இப்போ இப்படி ஆயிருக்கு. பட் எனிவே வரலாம், அவங்க வந்து பேசினா பேசட்டும், இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ஒரு பொண்ணு தான். சரி, ஏதாவது பேசியிருப்பாங்க, தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா. பட் இப்படி பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம எதுக்கு இதை கொஞ்சம் இது கண்டினியூ பண்ணணும்? பார்க்கலாம், அவங்க இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாங்கன்னா வில் ஸ்டார்ட் அகேன். அதுதான் என்னோட ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.
ஓகே மேண்டஸ், தேங்க்யூ. நான் எடுத்துக்கிறேன், அந்த ஒப்பீனியன் எடுத்துக்கிறேன். பட் ஐ வில் ஸ்டில் வெயிட் ஃபார் அனதர் 10 minutes. பிகாஸ் இங்க எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல நான் ஃபுல்லா எடுக்கிறேங்க. இங்க மேல வந்திருக்க மட்டும் உங்களுக்கு நம்ம வந்து பிசில வந்து எனக்கு சரியா தெரியல. இப்போ மொபைல்ல போய் பார்க்குறேன், அவ்வளோ பெரிய லைன் இருக்கு சரியா. there is more than 25 comments. ஓகே. இல்ல ரசிகன் ப்ரோ, நானே அவங்க கூட கமெண்ட்ஸ் சண்டை போட்டிருக்கேன். நான் ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹர். இப்ப நடந்ததை சொன்னேன், நீங்க யூ கேரி ஆன். சி எண்ட் ஆஃப் த டே அது அவங்க பண்ணது அவங்க அனுபவிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், நாங்களே அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன் கமெண்ட்ஸ்ல. தப்பா எதுவும் பேசினது இல்ல, பட் சண்டை போட்டிருக்கேன். அதனால ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹர் அட் ஆல். பட் இப்போ அங்க நடந்தது ஜஸ்ட் ஐம் பாசிங் ஆன் தி இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். யூ பீப்பிள் கண்டினியூ. இல்ல சி இது வந்து அவங்க வந்து இதை வந்து மத்தி அப்படியே ஃபேண்டம் ஃபைட்டா கொண்டு போறதுக்காக தான் பாப்பாயிட்ட போய் பேசியிருக்காங்க சரியா. எனக்கு தெரிஞ்ச அதான் அவங்களோட பிளான். இது வந்து நாங்க ஃபேண்டம் ஃபைட் இல்ல, டார்கெட்டிங் அஸ் பர்சனலா எடுத்திருக்காங்க. எல்லாமே பர்சனல் டார்கெட்ஸ். தேர் இஸ் நத்திங் டு டு வித் ஃபேண்டம். ஃபுல் பர்சனல் டார்கெட்ஸ். இவங்க அடிச்சது பூரா வந்து மொத்தமா இது பண்ணி ரெடி பண்ணி வீடியோ பண்ணி வச்சிருக்கோம். பாப்பா இஸ் கோனா சப்போர்ட் ஹர்னா ஐம் சென்டிங் எவ்ரிதிங் டு ஜாக்லின். அவ்வளவுதான். டைரக்டா இல்ல, பாப்பாய் மெசேஜ் போட்டிருக்காரு, திஸ் இஸ் an unwanted guys, not fairன்னு போட்டிருக்காரு. அவர் வந்து அப்படின்னா அதை ஓனர்ஷிப் எடுக்கிறாரா? இஸ் கோன் கம் இன் அண்ட் டாக். இல்ல அவங்க 2 நாள் முன்னாடி அவங்க வந்துட்டு நான் டைரக்டா சவுண்ட் நம்பர் வாங்கி போன் பேசிரும் பயம் போட்டுட்டு இருந்தாங்க. பண்ணட்டும், வர சொல்லுங்க. லெட் them come here, let's talk. இல்ல பாப்பாய்க்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் போடுங்க அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட். நான் வீடியோவே போடுறேங்க. நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும். ஐ வில் கிரியேட் a வீடியோ ஃபார் இட். போட்டுட்டு இது தேவையில்லாம இன்னைக்கு வந்து ட்ரிகர் பண்ணது அவங்க தான் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்ல அவங்க வந்து யாரோ ட்ரிகர் பண்றாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு சொல்லி போடு. ஏங்க செய்யான் ப்ரோ கூட விட்டேக்கலையாங்க. அவர் ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன். செய்யான், பிபி மாமா எல்லாரையும், பிபி மாமாவை போட்டிருக்காங்க. உனக்கு நல்ல பேரு பிபி மாமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் தேவை? அன்வான்ட் டாக்ஸ் இதெல்லாம். So at least she knows யாருமே இத்தனை நாள் இதை கேட்காம இருந்தனால இட்ஸ் கோயிங் டூ மச் ஓவர்போர்டு. she should come to know that இப்படி இப்ப பண்ணா வந்து எல்லாருமே வந்து கேட்க தான் செய்வாங்க, ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அப்படிங்கிறது. she should know that people will come and ask, so that she should cut short her language. இல்ல இவங்க தான் வந்து அன்னைக்கு வந்து ஸ்பேஸ்க்கு வந்து இது இன்விடேஷன் போட்டதுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்பேஸ் நல்லா போகணுமா இல்லையான்னு கேட்டவங்க தானே. she is one of the main culprits for everything சரியா. அங்க வந்து நான் எதுக்கு வந்து இவங்க எல்லாம் நான் பிளாக் பண்ண மெயின் ரீசனே வந்து this person. she came and said நல்லா போகணுமா இல்லையா சொல்லி மிரட்டுறாங்க அன்னைக்கு மார்னிங் வந்து என்கிட்ட. அதுவும் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே வருவாங்களா இல்லையா? கீழே உட்காந்து ஒட்டு கேட்காதீங்க, மேல வாங்க தைரியமா. நீங்க தானே கேட்டீங்க தைரியம் தான் பேசலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் ஐ வில் கிளாரிஃபை ஹியர். நாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடல, அவங்க தான் எங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அண்ட் வி ஆர் ஹியர். அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். அவங்க கூப்பிட்டனாலதான் இப்ப இந்த ஸ்பேஸே நடக்குது. எல்லாரையும் பர்சனலா போய் இன்வைட் பண்ணிருக்காங்க சரியா. ஷியஸ் இன்வைட்டட் லைக் வாங்க, தைரியம் இருந்தா வாங்க. எனக்கு நேற்று தான் போட்டிருந்தாங்க நாளைக்கு போட போறேன் ஸ்பேஸ், வாங்க தைரியம் இருந்தா வாங்கன்னு சொன்னாங்க. ஃபுல் டே வெயிட் பண்ணிட்டேன், ஸ்பேஸ் யாருமே போடல. இப்போ நாங்க போட்டிருக்கோம், வாங்க. என்னங்க அவங்களோட அபியூசிங் இது லிஸ்ட் பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. நான் இன்னும் எடுத்து கூட முடிக்கல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. மேல மேல ஆட் பண்ணிட்டே வர இருக்காங்க. நான் மறுபடியும் ஃபுல் ரவுண்ட் போயிட்டு நான் மறுபடியும் இருந்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோ போயிட்டு இருக்குங்க, எல்லாமே பர்சனல் அட்டாக்ஸ். நான் இத்தனைக்கும் கேம் பத்தி போட்டது எதுவுமே நான் போடல. கேம்ல இன்னும் கேவலமா போட்டிருக்காங்க, பட் நான் அதை பத்தி போடவே இல்ல. ஒன் செகண்ட் கைஸ், இப்ப ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணா அந்த பின் எல்லாம் ரிமூவ் ஆயிரும்ல, அது எடுத்து வேற எங்க தனியா போட்டு வைங்க. இல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கறேங்க. I'm going to make a video. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ரசீதன்.
சி 24 ஹவர்ஸும் வந்து இங்க ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இந்த ஸ்பேஸ் இல்ல அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்க யாருக்கும் டைம் இல்ல. அஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், இந்த 3 மந்த்ஸுமே இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட் ட்ரூத், பிட்டர் ட்ரூத் வந்து என்னன்னா, இந்த பிபிஐ அந்த பிக் பாஸ் கேம்குள்ள வந்து நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து சம்வேர் ஆர் ப்ரொஃபஷனலையோ இல்லை வீட்லேயோ வந்து அந்த டைமை நம்ம கம்மி பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஓகேவா? இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹெல்ப் அஸ் எனிவேர். ஃபினான்ஷியலியோ இல்லை வந்து பர்சனலியாவோ நம்ம வந்து நிறையா வந்து இதனால திட்டு வாங்கியிருப்போம். தட் மீன்ஸ் இது எல்லாமே தேவையில்லாத அணி தான். ஷோவும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஷோ முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து எல்லாரும் வந்து இந்த ட்ரிகர் ஆகிட்டு மாற்றி மாற்றி போஸ்ட் போடுறது இருந்தாங்க. பட் யாருமே போய் இந்த ஃபேண்டம் ஃபைட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் அடுத்து ஒரு 2-3 நாள் போகும். அதெல்லாம் முடிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறமும் ஒரு ஆள் மட்டும் திரும்ப திரும்ப வந்து எல்லா ஃபேண்டம் கிட்டேயும் போய் நொய் நொய் நோண்டிட்டு தைரியம் இருந்தா வந்து பேச, அவனே இவனே வாடா போடா, பசங்க திரும்ப கூப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? த சேம் ரெப்ளிகா ஆஃப் த கைஸ் டூ டு ஹர், ஹவு இட் வில் பி. பிக் பாஸ் ரசிகனெல்லாம் பாராட்ட தான் செய்யணும். அங்கே வாடா அப்படின்லாம் கூப்பிடும்போது மரியாதையா பேசுமான்னு தான் திரும்ப ரிப்ளை பண்ணியிருக்காரு. திரும்ப அவருக்கு வாடி பொடின்னு கூப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ மோகனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே பாப்பாயெல்லாம் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூ கைஸ் ஆர் அலோயிங் ஹர் இன் யர் ஸ்பேஸ். நோ ஒன் இஸ் கண்ட்ரோலிங் ஹர். அப்படிங்கும்போது இங்கே வந்து நாட் ஃபேர்னு போடாதீங்க. அங்கே போய் நீங்கள் வந்து சொல்லுங்க, நீ ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத நிப்பாட்டுன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு நாட் ஃபேர்னு சொன்னாட்டி தேவையில்லை. ஆஸ்கர் டு ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். அது போதும். இதுக்கு மேலே இவங்க அதை பற்றி பேச, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் போய் எந்த ஸ்பேஸ்லையும் போய் பேசவும் வேணாம். இந்த மாதிரி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணலாம். இஃப் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் ஒன் ஃபேன், லெட் ஹர் சப்போர்ட். அவங்கள பற்றி பாசிட்டிவ் ட்வீட்ஸ் போட்டு போய்கிட்டே இருக்கட்டும். அது யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட டிஎம்ஓ ஒருத்தவங்களோட ட்ரோல் போஸ்ட்டோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆஸ்கர் நாட் டு கம் ஆர் ஆஸ்கர் டு பிளாக் த பர்சன். அதை சொல்ல மாட்டீங்க. இங்கே வந்து நாட் ஃபேர்னு பாப்பாய் சொல்லிட்டு இருக்கீங்க. பாப்பாய்க்கு வந்து செலக்டிவ் இதுவாப்போ. அதுவும் ஒரு மோகனாக்கு வந்து ரசிகன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ரசிகன் இருக்கானே, அவனை ஏதாவது பண்ணணும். உன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இங்கேதான் இருக்காரு ரசிகன், வாங்க. உங்க கேள்விக்கு எல்லா பதிலும் அவர் சொல்வாரு. இல்ல என்ன வந்து ட்விட்ஸ் எல்லாம் வந்து பப்பாய் வந்து டிஎம் பண்ண சொன்னாரு. நான் மேலேயும் இருக்கு, நான் டிஎமும் பண்ணிருக்கேன். ஆனா அவர்லாம் வந்து பேசுறாரு. எனக்கு அதுதான், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். மோகனலட்சுமி பேசும்போது யாருமே ஸ்டாப் பண்ணல. ஆனா இங்க வந்து ஏன் தம்ஸ் டவுன் அதெல்லாம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் எனேபிளர்ஸ். அவங்க ஸ்பேஸ்ல அதை பத்தி பேசும்போது ஒருத்தர் கூட ஸ்டாப் பண்ணலங்க. எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஈவன் முத்து ஸ்பேஸ்லயும் இது நான் ஃபேண்டமா போக விரும்பல. ஆனால் நான் சொல்றேன், மத்த ஸ்பேஸ்ல போய் அவங்க மத்தவங்களை பிராண்ட் பண்ணும்போது நோ ஒன் ஸ்டாப்ட் ஹர். ஆனா இப்ப போன் பண்ணி அழுதுருக்காங்க. என்ன குத்தம் இப்ப மட்டும் வலிக்குது உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தமா, மத்தவங்களுக்கும் வரும்போது டொமேட்டோ சட்னி? அது இப்பெல்லாம் பேசும்போது தெரியல அது தப்புன்னு. மோகனா, நீங்க தான் கூப்பிட்டீங்க, தைரியம் இருந்தா வந்து பேசு, தைரியம் இருந்தா வந்து பேசு, எதுவுமே கடந்து போகக்கூடாது, நம்ம எப்பதான் நின்று கேள்வி கேட்போம், அதுக்காக தான் வந்திருக்கேன், வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க கிட்ட? மேஜிக் மெயினா இதுக்கு சிம்பிள். டாம், பாப்பாய், இல்லைன்னா வந்து அப்துல் இவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்க. எனக்கு இது வந்து ஃபேண்டம், இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஃபேண்டம்லாம் இல்லங்க. she wants someone to support. அப்பதான் அவங்க வந்து பேசுவாங்க. she doesn't have guts and all. சும்மா வாய் பேச்சு மட்டும்தான். மஞ்சு, இப்போ நான் கொஞ்சம் ட்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. ஃபுல் அபியூஸ். பசங்க கூட இப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேல பின் பண்ணிருக்கீங்களா ஜெனி? ஆமா, ஜகன் இருக்காப்ல, ஜகனோட வீடியோஸ் ட்வீட்ஸ்ல போய் அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ, வைநாட் ராஜாவெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்களேன். என்ன பேசியிருக்காங்க? எதை படிக்கிறது, எதை பேட் வேர்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு கூட நான் பாக்குறேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ட்டு. மேல பின் பண்ணுங்க, அதை எடுத்து. பின் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் 2 லைன் படிக்கிறேன். எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பாரு. டேய், நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் என்ன கேள்வி இது? எல்லாமே பர்சனல் அட்டாக்ஸுங்க. கண்டெஸ்டன்ட் பத்தி அதான் போட்டாலே பர்சனல் அட்டாக். நான் படிக்கிறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் இப்படி ட்வீட் பண்ணிருக்காங்க. ஐயோ ஏங்க ஒஸ்ட். எனக்கு மட்டும் காட்ட மாட்டேங்குது. நீங்க எதை ஃபர்ஸ்ட் இல்ல சொல்றீங்க? மேஜிக் நீங்க வந்து ஸ்லைட் பண்ணிட்டு வாங்க. நம்மளது வந்து மிடில்ல இருக்கும். நீங்க வந்து ரைட்ல இங்க அப்படியே பாருங்க. ஸ்லைட் பண்ணிட்டு வாங்க. பொம்பளை பொறுக்கி விஷால், பொம்பளை பொறுக்கி விஷால், பொம்பளை பொறுக்கி விஷால், ஹோம் விரக்கர், வன்ம பூரணி, வன்ம குடோன். ஒரு கமெண்ட் என்னாலே படிக்க முடியாத ஜஸ்ட் வார்த்தைகள் இருக்கு. எஸ்டிஎஃப்யூன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு தெரியும். அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஷட் த எஃப் அப்னு போட்டு வச்சிருக்காங்க. வன்ம பூரணி ஃபார் a ரீசன். இது எந்த பூரணி ஏங்க சொன்னாங்கன்னு அதெல்லாம் தெரியல. ஒண்ணுமே இல்லைங்க. அது வந்து வன்ம பூரணின்னு சொன்னது அன்ஷிதாவ. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப இல்ல இல்ல அசிங்கமா ஒரு போட்டிருக்காங்க. ஒரு கமெண்ட் என்னாலே படிக்க முடியாது. லூசுன்னு போட்டு வேற டேஷ்னு போட்டு மாறி ட்வீட் போட்டிருக்கான் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேய் என்ன ஃபேக் சொல்றது? ஐடி, அதெல்லாம் படிக்கவே வெக்கமா முடியாத வார்த்தை. இல்லையா? சவுண்டு ம். சொம்பு பயலே, தைரியமே இல்லாம முத்து டிபியை யூஸ் பண்ற கோலப்பயலே. ஓ இதெல்லாம் மோசமான வார்த்தைகள்ங்க. இதுக்கெல்லாம் லீகலாவே ஆக்ஷன் எடுக்கலாம் ஆக்சுவலா. ஏங்க சவுண்டுக்கு சொன்னப்போ உங்க காது கடன் கொடுத்துட்டீங்களா? எல்லாருமே மாட்டு மூலக்காரனா இருப்பீங்களா? எல்லாரும் சவுண்டு சப்போர்ட்டர்ஸ். ரசிகன், டேய் உன்னதாண்டா. மட்டு மூளை. இல்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப அசிங்கமா பண்ணிருக்கு. சரி என்னால ரீடே பண்ண முடியல ஒரு அபி சில வேற ஏதோ கமெண்ட்ஸ். போட்டு வச்சிருக்காங்க போல. கண்டிப்பா இந்த அபி இல்லாம எப்படி? கேஸ்கோ வேற. ஏங்க அந்த பொண்ணெல்லாம் என்னங்க பண்ணுச்சு? அது பாட்டுக்கு ஜாலியா எடிட் போட்டுட்டு யார் வம்புக்கும் போகாது. கேஸ்கோன்னு வச்சதுக்கு வேற ஒரு நேம் வச்சிருக்கலாம் உனக்கு. என்ன மண்டேல எங்க மசாலாவே இல்ல உனக்கு. ஏய ஏன் உன்னை கேஸ்கோ நான் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. கேஸ்கோ தாங்க எல்லா ஃபேண்டமும் ஒண்ணுமே சொல்லாம நல்ல சந்தோஷமா இருந்த பொண்ணு. உன்னை 4 பொழிச்சுன்னு வைக்கணும். கேஸ்கோ எடிட் போட்டு கொடுக்கலையா ஜாக் ஃபேண்டம்க்கு? நீங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு காஸ்ட்ரோ தீபக்கு ஆனா தீபக்கு இவ்வளவு கேவலமா ட்வீட் போட்டு கடைசியில தீபக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. என்னடா கொடுமை இதெல்லாம். ஐடியை செக் பண்ணி ஸ்பீக்கர்ல பேசுறது மாட்டீங்களா? ஆ? இந்த ஐடிலாம் அபியூஸ் பண்ணிட்டு மத்தவங்களை அபியூஸ் பண்ணுன்னு சொல்லுது. அதை கேட்டு கை தட்டிட்டு இருக்கீங்க. புரியல ஃபாலோ எனக்கு. பண்ணிருக்கேன்டி எனக்கு இந்த என்னன்னா ஐடியை. இவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன் ஒரு செகண்ட் ஜெனி. ஃபேண்டம் பின்னாடி ஒன் செகண்ட். கேஸ்கோ சொல்லுங்க. ஆமா சார் சொன்னல. இல்ல இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கேனா. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா உங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதான் சாரி. ஆக்சுவலி நான் தான் டீல் பண்ணிட்டேன். ஐயோ கேஸ்கு அதெல்லாம் இல்ல. இல்ல இது வந்து நீ ஏன் அந்த மாதிரிலாம் திங்க் பண்றீங்க? நாங்களே இதை வந்து இது ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹானஸ்டா சொல்லணும்னா நாங்க இதை வந்து ஃபன் பண்ணி தான் சிரிச்சிட்டு இருந்தோம். யாரு அந்த பொண்ணு அப்படின்னு. இன்னைக்கு ஸ்பேஸ் போடுவோம்னா அந்த பொண்ணு பண்ண எல்லாமே வெளியே வருது. ஒரு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மாதிரி மேல கஷ்டமா இருந்தது. இல்ல நாங்க இது தாயெல்லாம் அபியூஸ் சொல்றதுக்கு. பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இல்ல அழுகுறாங்களா? இல்ல விடுங்க விடுங்க கேஸ்கோ. இதெல்லாம் ஒண்ணுமே விடுங்க இல்ல. நீங்க காஸ்ட்ரோ. வந்து ஐயோ ஏங்க நிறைய நாளா கேஸ்கு பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இட்ஸ் டெட் ஃபைன். டவுன் ஆகாதீங்க. இல்ல அதெல்லாம் இந்த ஃபீல் பண்ணாதீங்க, பொண்ணுலாம் ஃபீல் பிரெக் டவுன் பண்ணாதீங்க, ஆகுற விடுங்க. வரைக்கும் பண்ணிருக்காங்கடா. ரசிகர் யாரும் எவ்வளவு ஜாலியா ட்வீட் போட்டுட்டு இருந்த பொண்ணு இது. ஏங்க ரசிகர் அவங்க உங்களுக்கு 200 இல்ல ரூபாய் இல்ல யாரோ கொடுக்குறாங்களாமே. யார் இல்ல கொடுக்குறாங்க ரசிகர்? நான் எப்பவுமே பண்ண அப்படியே போயிருப்பேன். சாய் ப்ரோ அப்புறம் அவங்க தர்ஷ் அவங்க எல்லாருமே வேற அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இங்க பிக்காச்சு மேஜிக் எல்லாரையும் ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபீலே பண்ண மாட்டேன். பட் இப்போ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண போய் எல்லாரையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல 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 காஸ்ட்ரோ. அது கேஸ்கோ கேஸ்கோ புதுசு இல்ல திஸ் இஸ் நாட். கேஸ்கு. டோன்ட் வரி. காஸ்கோ என்ன காஸ்கோ நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. காஸ்கோ நம்ம பார்க்காததா? நம்ம அப்பயே பார்த்திருக்கோம். என்ன காஸ்கோ? இல்ல அந்த ஸ்பேஸ்ல ஓகே ஓகே. உட்காந்து புனிதராட்டம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரிகரிங் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்ட்டு. இங்க வந்து அங்க கூப்பிட்டு அந்த பொண்ணையே உட்கார வச்சு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா அவங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு அன்ஃபேர்னு போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபேண்டம்ல சேர்த்துக்கோங்க முதல்ல. இல்ல மத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றது
ப்ரோ அவங்க இட்ஸ் பேசுறது கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ. இது கமெண்ட்ல இது ஒரு மாதிரி நெறைய பேரு இப்போ இல்ல இல்ல ஒரு மாதிரி எல்லாருமே காஸ்கோ பண்ணிருக்காங்க. காஸ்கோ இப்போ அதுதான் உங்களை வந்து ஏதோ உன்னை 4 பொலிச்சுன்னு வைக்கணும் அப்படி காஸ்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு கமெண்ட்ல. இல்ல ப்ரோ. எனக்கு என்ன இல்ல சொன்னாலுமே எனக்கு ஒரு இல்ல பிரச்சனையா இல்லன்னு இது வச்சுக்கோங்க. நான் டீல் இது பண்ணிப்பேன். இது வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஹேண்டா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம எல்லாருமே யாரு ஒரு ஆமா மாதிரி ஆமா இவங்க எல்லாம் நீட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் போட்டு காஸ்கோ நீங்க அட்டாக் நான் பண்ணிருக்காங்க. காஸ்கோ இது ஒரு காஸ்கோ நாங்க வந்து இத ரொம்ப நாளா இக்னோர் பண்ணி போயிட்டே இருந்தோம் காஸ்கோ. கேம் முடிஞ்சோடனே ஓகே போயிடும். சரி உங்களுக்கு சரி. தெரியாது ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல. அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, நானே உங்களுக்கு 2 3 ட்வீட் போட்டிருக்கல அவங்க ஃபேண்டம் வந்து இப்படி பண்றாங்க. அப்புறம் எல்லாமே இக்னோர் பண்ணி போயாச்சு. நாங்க ஸ்பேஸ் நடத்துறோம், இது பண்றோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்து எங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் நாங்க சிரிச்சு 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 கடந்து போய்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது சொல்லிட்டு போட்டுங்க, யாருங்க சொன்னா அப்படின்னா அவங்க ஒரு 3 பேர் சொல்லுவாங்க, அதுல இந்த பொண்ணு ஒரு பேர் இருக்கும். டெய்லிங்க கான்ஸ்டன்டாங்க நாங்க என்னங்க பண்றது சொல்லுங்க. நாங்க ஸ்பேஸ் முடிச்சுட்டு நாங்களும் பேசாம தான் போனோம். அதுல பிளாக் பண்ணதை வச்சு திருப்பி இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த பொண்ணு இதே தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் எப்படிதாங்க கேக்குறது? இது மொத்தமா சொன்னா ஃபேண்டம் அமௌண்ட் தான் இண்டிவிஜுவலா கேக்குறோம். இப்போ இங்க இருக்க இல்ல எத்தனை நான் பேருமே இதுல வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்றீங்க சண்டை போடுறது ஒரு மாதிரி மொக்க மேட்டரா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலதான் நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இவங்க பேசுனது சொல்லல. விஜய் ப்ரோவும் லாஃபே ப்ரோவும் பேசிட்டு இருந்தாங்க அங்க. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இவங்க அதை பெருசாக்கிட்டு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அது எனக்கு ஒண்ணு நான் ஆக்சுவலி இதை நான் கண்டினியூ பண்ணல. நான் போறேன். எனக்கு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ரியலி சாரி சாய் இல்ல ப்ரோ. இல்ல ஐம் அதெல்லாம் ரியலி சாரி சாய் ப்ரோ. ஏங்க ஒரே நிமிஷம். கேஸ்கோ ப்ளீஸ் கேஸ்கோ தயவு செஞ்சு கொஞ்சம் எமோஷன் ஆகாம இருங்க. ஒரு நிமிஷம் மட்டும். இதுக்கெல்லாம் இது சும்மா இதுக்கெல்லாம் நீங்க அவனே ஒரு அபியூசர் பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க. சும்மா என்ன இது பேசுனா எனக்கு ஒரு இதுக்கெல்லாம் பிரச்சனையும் இல்ல. ஏங்க இதுக்கெல்லாம் போய் எழுதிட்டு இருக்கலாமா? இது எனக்கு வருஷம் என்ன வருஷம் இவனுங்க பேசுனா ஒரு பண்ணி பிரச்சனையும் இல்ல சாய் ப்ரோ. எனக்கு ஏங்க நான் வந்து அவங்க இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இல்லங்க. உங்களை நோ சொன்னதுதான் எனக்கு இல்ல ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். காம் டவுன் சாரி ஆகுங்க சாய் ஃபர்ஸ்ட். ப்ரோ. வெரி ஏங்க சாரி. ஏங்க ஏங்க நான் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். காம் டவுன் ஆகுங்களேன். ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுங்க. தர்ஷனா கீழே வந்து இது பண்ணிருக்காங்க. தர்ஷனா மேல எடுங்க. நீங்க தர்ஷனா அவளுக்கு வந்து கொஞ்சம் கீழே ஸ்பீக்கர் தெரியுங்களா? மேகி ஜெனி ஆ கொஞ்சம் உங்களுக்கு ஆ ஸ்பீக்கர். ஓகே. என்ன வேணா லிசனர் அனுப்பிட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டேன் யா கொடுத்துட்டேன். கேஸ்க் இது ஹானஸ்டாவே இது ரொம்ப ஒரு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அபியூசர் அவன். இது வந்து இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தா நீங்க இவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கிறீங்க, வல்னரபிளா இல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாய் இன்னும் ப்ரோ. தான் நான் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. என்ன ஆரம்பிச்சு இப்போ ராஜா அவங்களையும் அவங்கள பத்தி ஏங்க பேசி அவங்களையும் அதுதான் பேசிருக்காங்க. சொல்றேன். இப்போ அவங்க வந்து நான் வந்து என்டோர்ஸ் தான் சிலரை பண்ணி. வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன சொல்றது எமோஷனலி நான் கனெக்டட். இப்போ அவங்களெல்லாம் பேசுறப்போ என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப பாக்குறப்போ இல்லங்க உங்களையும் போட்டு இவ்வளவு அது அபியூஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது கவர்ட்னஸ். அதுக்கு நீங்க ப்ரோ ஃபீல் பண்ணீங்கன்னா அதை வேல்யூ அவரு பண்ற மாதிரி அவனோட ஒப்பீனியனை நீங்க வேல்யூ பண்ற மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு கவர்ட்னஸ். இது வருஷம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நான் ஹானஸ்டா சொல்லணும்னா வந்து இது புதுசா நடக்கிறது இல்லவே இல்லை. அண்ட் யூ நோ இட் வெரி வெல். சரியா? இல்ல எனக்கு இது தெரியும். வந்து இது எல்லாமே தெரியும். இல்ல நான் என்ன அப்புறம் சொல்றேன்னா இப்போ தனியா இப்போ ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது நான் சப்போர்ட்க்கு நான் போவேன். இப்போ நான் வந்து சோர்ஸா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கில்ட் நோ ஆயிடுது. நோ யூ ஆர் நாட் த சோர்ஸ். அதுதான் இல்ல நீங்க இப்போ இங்க இல்ல இல்ல சோர்ஸ். ஒன் நீங்க செகண்ட் இங்க கேஸ்கு சோர்ஸ்லாம் நான் கிடையாது. அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் சாய். ஒன் செகண்ட் கேஸ்கு இது யா உங்களுக்கு யா நடந்த சாரி சார். சோர்ஸே கிடையாது. ஓகேவா? யூ ஆர் ஒன் ஆஃப் த விக்டிம் தான் நான் சொல்றேன். ஓகேவா? இது பர்சனலா வந்து எங்களையுமே வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. என்னையெல்லாம் ஒரு ரெக்கார்டிங் போட்டு ஒரு ஸ்பேஸ்ல வந்து மார்னிங் ஒரு ஸ்பேஸ் நினைப்பேன், நான் ஹாசன் ஸ்பேஸ். அதுல சம்மந்தமே இல்லாம நான் பண்ணாத விஷயத்த சொல்லி இந்த பொண்ணு அதுல சேர்ந்து பேசிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நான் கிளியர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த விஜய் நான் உங்களுக்கு புரியுது டிஎம் புரியுது. பண்ணியிருந்தேன்ல. ஐ டோல் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபி, லெட் ஹம் டாக் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டேன். பட் திஸ் கேர்ள் கீப் ஆன் கம்மிங். வந்து 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 பேசுறது, தைரியம் தான் வந்து பேசுறது. எனக்கே வந்து இப்பதான் வந்து ஷாக்கிங், இவங்க இவ்வளவு பேத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலி இது ட்ரிகர் ஆகி தான் நான் போட்டேன். ஹானஸ்ட்லி ஹஸ் டு அக்செப்ட் தட். அதுவும் இல்லாம இது உங்களால நாங்க பாதிக்கப்பட்டோம் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இங்க இருக்க ஓகே. நானு, எனக்கு அது மட்டும் அபி, தான். சாம், ரசிகன் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து நாங்க வேற மாதிரி பிராண்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். ஓகேவா? பார்த்துருக்கேன். அதனால புரியுது. வந்து இட்ஸ் நாட், அதையே வந்து நாங்க கடந்து போய் இப்பெல்லாம் ஃபன்னியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். So, இல்ல ஓகேவா? நான் வந்து இதையும் தாண்டி இட்ஸ் ஒரு நாட் 500 பேர் இருக்கிற ஸ்பேஸ்ல இந்த பொண்ணை அலோவ் பண்ணி
அந்த பேச விட்டு வேடிக்கை பார்த்து கூட இருக்கிறவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் கூட ஸ்டாப் பண்ணல எஸ். சாம் இந்த ப்ரோ. காமன் அதுதான் ப்ரோ. ஸ்பேஸ் நடத்துற ஒருத்தர் கூட ஸ்டாப் பண்ணல. நான்ஹாசன்லாம் நேத்து உட்காந்து தனி மனித தாக்குதல் இப்படி இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாரு. ஐ டோன்ட் நோ வெதர் ஹி நோஸ் ஆர் திஸ் நாட். இந்த பொண்ணு இப்படி பண்றது தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு இப்ப தெரியாது. ஓகேவா? நான் நான் நிறைய வந்து வாட்டி வார்ன் பண்ணிருக்கேன் மேஜிக். சாம் அண்ட் மேஜிக் தர்ஷனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசுங்க தர்ஷனா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. கேஸ்க்கு ஏதோ அழுதுட்டு இருந்தீங்களாமா? எனக்கு புரியல. இல்ல தர்ஷ், ஒண்ணு சொல்லிட்டா, இங்க பாருங்க நான் எவ்வளவோ பாத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. அப்புறம் சிரிச்சுட்டு தான் போவேன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்க இப்போ, எனக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது எவ்வளவு தூரம் யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கான் பாருங்க. எவன் அது ஒரு லிமிட். பேசுறான்னு எனக்கு இப்ப அதான் எனக்கு கேக்குறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அபியூஸ் பண்ற அவனுக்கே அசிங்கம் இல்ல, நம்ம எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு? எனக்கு புரியலையே. இல்ல நீங்க தெரியல, மேபி நான் வந்து கொஞ்சம் நான் ரெஸ்பெக்ட் பண்ற பீப்புள் இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை சாய் ப்ரோ, தர்ஷனா, இல்ல இங்க இருக்கவங்க மேல அதேதான். இருக்கவங்க இப்போ சாயவோ எல்லா அவங்களை சொல்ற என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால தானடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன உங்களால நானே ஒரே நிமிஷங்க. இப்ப என்ன வேணா அபியூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல சாய வேணா அபியூஸ் பண்ணியிருந்தாலோ நீங்க வந்து அங்க கேட்டுக்க மாட்டீங்களா? இல்ல அசிங்கமா திட்டிருக்க மாட்டீங்களா? இல்ல நான் அப்படி கேட்பேன். நான் சொல்றேன்ல, இப்போ அதேதான். எனக்கு ஒரு கிலீஃப் தான், வேற எதுவும் இல்ல. ஓகே, நான் ஓகே தான். இப்போ நான் ஜஸ்ட் உங்களை கேட்க வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒரு விஜய் ப்ரோ அவரையும் போட்டு ஏதோ பண்ணி வச்சுட்டானுங்க. இல்ல அப்புறம் ராஜா நான் அவங்களையும் இழுத்து வச்சுட்டு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சரி ஓகே, நான் இவங்களும் பாவம். எனக்கு மேஜிக் ஒரு கமெண்ட் போட்டதுக்கு அவங்கள பத்தி வேற பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாச்சு இங்க இல்ல எப்பவுமே கேஸ்கோ அபியூஸ் இது கிடையாது. இது நான் கமெண்ட் போட்டனால உங்களுக்கு கமெண்ட் போட்டனால அவங்க அது பண்ணல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து இவங்க வந்து ஈவினிங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ரசிகன் சௌந்தர்யாவுக்கு பாசிட்டிவா ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அங்க சௌந்தர்யாவை டேக் பண்ணி பிக் பாஸ் ரசிகனை திட்டி ஒன்று போட்டாங்க. அதை போய் நான் ஒரு ஸ்பேஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டு அது கீழே அவங்களையும் நான் டேரக்டா கமெண்ட் பண்ணிவிட்டேன். இது அபியூசர் ஐடி, இதை ஏன் இன்னும் பிளாக் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டு வந்துட்டேன். அதுக்குதான் அவங்க மேஜிக் பேசியிருப்பாங்க. ஏமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் லிசனர் மேஜிக் உங்களை எனக்கு வந்து சரி, நான் போறேன். மேஜிக் வந்து எனக்கு வந்து கிளம்பட்டுமா? தப்பா சரி எடுத்துக்காதீங்க. ஓகே கேஸ்கோ, நான் நீங்க இதை போறேன். பத்தி ஓகே. யோசிக்காதீங்க. சரி இல்ல, நான் ஓகே உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலி வந்து நான் திரும்பி நான் ஃபன் பண்ணுவேன் தான். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் ஏதாவது என்னை அட்டாக் பண்ணாங்கன்னா நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்களாம் வராதீங்க. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வந்ததே கிடையாது. இது ஆக்சுவலி நாங்க ஓகே, எங்களுக்கு போட்ட புரியுது. ஸ்பேஸ் தான். அதனால நீங்க வந்து ஓகே உங்களுக்காக வந்து இது பண்றதுன்றது ஓகே தயவு ஓகே செஞ்சு இருக்காதீங்க. இதுல எல்லாருமே இருக்காங்க. ஓகே. நான் தான் சொன்னேன்ல ஈவினிங் தேங்க்யூ. ஓகே. கேஸ்கோ ஒரு ஓகே, நிமிஷம் சாரி. கேஸ்கோ கேஸ் சொல்லுங்க தர்ஷ். ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். யாரு? புரியல. குரு ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இல்ல இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலி இந்த அபியூஸ்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இதெல்லாம் பர்சனலி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை சுத்தமா. நான் அதை பயங்கரமா டீல் பண்ணி போயிடுவேன். எனக்கு நான் நிறைய பேரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அவங்களெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கீழ்த்தரமா போட்டு சாரி என்னால நான் பார்க்க ஒரு முடியல. நிமிஷம் அது கேஸ்கட், ஒரு நிமிஷம். நான் கீழே போறேன். ஏமா உங்ககிட்ட பேசணுமா? அவங்க மேல வரேன்றாங்க. நான் கீழே போறேன். ஓகே. மேஜிக் ஐயோ அவங்களுக்கு மட்டும் ஐயோ, கொடுத்துருங்க. இது வந்து ஐயோ இந்த நான் வேற எல்லாருக்கிட்டையும் இந்த வருஷம் கேஸ் ஒரே நிமிஷம். அவன் ஐடியே இந்த வருஷம் தான் கேஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கான். இதுக்கு போய் நீங்க அவன் சொல்றானேன்றதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதுலாம் வந்து வர்த்தே இல்லை. பிளஸ் வந்து இப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அவங்களோட மிஷன் சக்சஸ்னு ஹீல் பி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து யூ ஷுடன் கிவ். நான் ரிப்ளையே பண்ணவே மாட்டேன். நான் எப்படி ஹானஸ்டாவே நான் எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளையே போட மாட்டேன். அதுதான் எனக்கு இப்போ கம்மியா இருக்கு. சாய் ப்ரோ, நீங்க நான் பார்த்ததே இல்ல. நீங்க எல்லாம் இப்படி உங்க வாங்குறது. நான் ஹானஸ்டா ரிப்ளையே போட மாட்டேன். நான் ரிப்ளை போட்டதே அவன் உண்மையாலுமே அது ஒரு டுபாக்கூர் ஐடின்னு தெரியும். அதனால நான் கலாய்க்கிறதுக்கு தான் போட்டேன். அவன் வேற படிச்சவன் அப்படி இப்படின்னு பேசினான். அதனால நான் சும்மா கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். இதுக்கு ஹானஸ்டா அவன் அந்த அதுவும் வந்து அவன் என்ன பண்ணிருந்தான்னா, அவன் காமன் டிபி வச்சிருந்தான். அபியூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் காமன் டிபி மாத்திட்டு இன்னொரு காமன் டிபி இது என்னங்க ட்வீட்? இது இப்பதான் பாக்குறேன். தீபக் எப்படி சொல்லி வச்சிருக்கா? ஐயோ. ஓகே சரி, நம்ம போலாம். நான் போறேன். நீங்க இதுக்கு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இது ரொம்ப யூ நோ இட் வெரி வெல். அதனால வந்து நான் சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் புரியுதுல. நான் ஏன் தியானம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு அப்ப நீங்கெல்லாம் அப்படியே இன்வால்வ் அப்படியே ஆகணும்னா ஒரு இல்ல மாதிரி இல்ல அது ஆயிடுச்சு. அப்படியே விடுங்க. இந்த ஐடி கிரியேட் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு அதுல புலகாங்கிதம் அடையவர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் மாட்டுவார்கள். அன்னைக்கு இல்ல அவங்களுக்கான இது நாட் ஒன்லி கிடைக்கும். தட் ஐடி, இந்த இன்னும் இல்ல நிறைய இல்ல இருக்கு இந்த சொல்லுங்க. சங்கர் மாதிரி கருட புராணத்தின்படி அவங்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை கிடைக்கும் நம்ம நான் நம்புறோம். வேற சார் எங்க அதுக்காக வேற குரூப்லயே ஒரு பயப்படாது. மெசேஜ் வந்திருக்கு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு நீங்க நாளையில ஐயோ இருந்து ஏதாவது எல்லாரும் ஒரே வந்துருவாங்க சிஸ்டர். நிமிஷம் நீங்க அப்பெல்லாம் ஃபீல் ஒரே பண்ணாதீங்க. நிமிஷம் ஒரே வேணாம் ப்ரோ. நிமிஷம் கேஸ்க்கு ஏதோ 2 நிமிஷத்துக்கு லைட்டா சீரியஸா ஃபீல் சிஸ்டர், பண்ணாங்க. நாளையில இருந்து இந்த மாதிரி ரிப்பீட் அவ்வளவுதான். ஆச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க சிஸ்டர். நீங்க ஒ- அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு அவன் ஒரே வேற நிமிஷம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தான், கேஸ்கோட சிம்பாண்டிகள் எல்லாம் வந்துட்டாங்க, நான் போய் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வரேன். ப்ரோ நம்ம நான் அண்ணன் ஏய் அதுக்காக மாதிரி. தான் சாய் வந்தேன். சாய் இல்ல சாய் ஒரே இதைத்தான் சொல்ல நிமிஷம். வந்தேன். ஆக்சுவலி சாரி கை. ஆக்சுவலி ஒரே அம்மா நிமிஷம் நீங்க ஃபீல் ஒன்னே பண்றது ஒன்று. புரியுது. ஏன்னா ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றது புரியுது. ஏன்னா அவங்கள அட்டாக் பண்ணா பரவாயில்ல, அவங்கள சுத்தி அதுதான் இருக்கவங்கள பூரா அதுதான் அசிங்கமா பிரச்சனை. பேசியிருக்கான். இப்ப ஆமா சாய் அதுதான் நீ எனக்கு. இப்ப போய் அக்கா பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அக்கா அகைன் ஏமாக்கா அகைன் போகும், ஸ்டாப் பண்ணு. அ- போலீஸ் அக்கா ஐடி நான் ஓகே வந்து நான் ரிப்ளை ஒரே எல்லாம் ஒரு டாக் நிமிஷம். பண்ணி போடுறேன்க்கா. விடுங்க. நீங்க ஓகே ஒரு நீங்க நிமிஷம் நான் இங்க இல்ல சொல்றேன். ஆக்சுவலி போலீஸ் ஐடி டேக் பண்ண இங்க நிறைய நடக்கும். சொல்லத கேளுங்க. பர்சனல் போட்டோ நீங்க எதுவுமே ஓகே யூஸ் பண்ண அக்கா கூடாது, ரூல்ஸ் அது ஒரே ஒரு அது போட்டிருக்காங்க. என் நிமிஷம் ஒரு ஃபேஸே நிமிஷம். இல்லக்கா, அந்த பக்கம் திரும்பி இருக்க எக்ஸ்கியூஸ் மீ. போட்டோக்கா அது குரு அதுக்கெல்லாமாக்கா. ப்ரோவா? ஒரு நிமிஷம். குரு ப்ரோ, சாய், தர்ஷ் யாரா இருந்தாலும் சரி இங்க மேல மேஜிக் யாருமே வராதீங்க. அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி, எனக்கு தெரியும் வருவீங்கன்னு. அப்படிலாம் இல்ல. ஆனா நீங்க குரூப்ல மெசேஜ் போட்டாங்க, என்ன இந்த மாதிரி நீங்க சொல்றது, ரொம்ப ஃபீல் பண்ணதா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இல்ல நான் ப்ரோ. அந்த குரூப் ப்ரோ அதுலயே போய் நான் கேட்கலான்னு சொல்லிட்டா, தான் இருந்தேன். ஏன்னா இல்ல தர்ஷிகாக்கு இல்ல குரு அகேன்ஸ்டா ப்ரோ. அப்படின்னு ஒன்னு வில்லின்னு சொன்னதுக்கு அவ்வளவு பேசுனீங்க, குரு ப்ரோ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் இத்தனை ஒரு பேர் நிமிஷம் சேர்ந்து ஒரு அவங்களை நிமிஷம். கலாய்ச்சிருக்கீங்க, நல்லா இருக்கான்னு கேட்கலாம் தான் இருந்தேன். ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் குரு ப்ரோ. ப்ரோ ஏங்க அவங்க இங்க சொல்றத பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கேஸ்கோ, ப்ளீஸ். நான் ஒன்னே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். கேஸ்கோ. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க யாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒன்னே இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒன் நான் செகண்ட் நான் கேஸ்க்கு முடிச்சிடட்டும், ஒருத்தரா பேசட்டும். நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இது இப்போ அந்த இதுல பேசுனாங்களே ஸ்பேஸ்ல செம்மையா ஃபன் தான் பண்ணேன். ஏன்னா என்னடா புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னா தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா என்ன சுத்தி இருக்கவங்கள நான் பண்ண ஒரு விஷயத்தினால நிறைய அபியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. சரியா? ஸோ எனக்கு பர்சனல் ரெக்வெஸ்ட் என்னன்னா வராதீங்க, எனக்காக சப்போர்ட் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். இது ஒரு மேட்ரே இல்ல, நான் பாத்துக்கிறேன். பிகாச்சு சிஸ் எனக்கு புரியுது. பட் நான் சொல்றேன் அதுக்காகன்னு வர வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பர்சனலி வந்து யாருக்காவது அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா ரியலி சாரி. அந்த ஒரு ட்வீட்ஸ் அவனோட ட்வீட்ஸோ இல்ல சிலர் பேசின விஷயமோ அதுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ம். நீங்க வந்து என்னைய சங்கடத்துக்கு உள்ளாக்கிறாதீங்க. இல்ல சரியா? ஒன் வராதீங்கன்னு செகண்ட். எப்படி கேஸ்கோ. சிஸ்டர் வராம இருப்பாங்க? எல்லாரும் கண்டிப்பா வரதான் போறாங்க. ஓகே, இல்ல நாங்களும் இல்ல வருவோம் குரு சிஸ்டர். ஒன் செகண்ட் கேஸ்கோ, இது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சனாலதான் உங்களுக்கு அது கில்ட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே கம்ப்ளீட்லி புரியுது. ரியலி இட்ஸ் நாட் அபவுட் யூ. ஓகேவா? நான் வந்து ஓகே ஓகே கேஸ்கோக்காக நாங்க நீதி கேட்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வந்து பர்சனலா எனக்கு கேட்கணும்னு இருந்தது. ஓகேவா? எனக்கு ட்ரிகர் ஆகி தான் போயிடுச்சு. நான் புரியுது அந்த புரியுது ஃபர்ஸ்ட் புரியுது. இது எனக்கு தான், என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் அது போட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே ஓகே குரூப்லயுமே ஓகே 2, ஓகே 3 பேர் பண்ணதுனால தான் நான் அது போட்டேன். அந்த பொண்ணு தேவையெல்லாம் போய் எல்லா ஸ்பேஸ்லயுமே போய் அந்த ரெக்கார்டிங் எனக்கு வரவும் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. டுடே ஐ வாஸ் இன் டிராவல். ஓகேவா? இல்லைன்னா நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து எடுத்து போட்டு நான் அங்கேயே உள்ள போய் பேசியிருப்பேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். இது வந்து எத்தனை பேத்துக்கு அங்க புரியும், இது வந்து நான் போனேன்னா அது ஃபேண்டம் ஃபைட்டா மாறிடும் அப்படிங்கறனால தான் நான் அது பண்ணல. பட் அகைன் திரும்ப அப்புறம் பண்ணவும் தான் நான் இது பண்ணேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அபவுட் யூ. ஓகே ஸோ இது வந்து உங்களுக்காக ஆன தேங்க்யூ இஷ்யூன்னு தேங்க்யூ. நினைக்காதீங்க. இட்ஸ் நான் ஒன்னே ஃபுல்லி ஒன்று ஃபார் சொல்லிட்டு மீ. போட்டா? ஐ am hosting this space and this is my first space I am hosting because I personally get affected by her. அதனால மட்டும்தான். ஓகேவா? இட்ஸ் ஓகே கம்ப்ளீட்லி நான் நாட் நான் அபவுட் யூ. வந்துட்டு ஸோ ஓகே டோன்ட் நான் ஃபீல் வந்து இப்போ கில்ட்டி. ஓகே தான். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நான் இன்னொன்னு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்பி எங்கேயாவது சண்டை நடந்தா சண்டை வந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி ட்வீட் போடுவேன். அங்க போய் நான் சண்டை பார்க்க போவேன். ஸோ யாரும் வந்து யாரும் எனக்கு வராதீங்க எனக்கு வந்து ஒயிட் வாய். நாய்ஸ் ஓ, இல்ல, எனக்கு ஒயிட் நாய்ஸ் நோட்டிபிகேஷனே நீங்க தான். ஒரே நிமிஷம் நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்டா, ஒரு சூடோ ஃபெமினிஸ்டா, ஒரு ஃபேக் போராளியா காஸ்ட் நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சொல்லிட்டேன். வருத்தமா இருக்கு. நீங்க வருத்தப்படுறதை விட நீங்க இதை பண்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது அபியூஸ் ஆமா வந்து நான் சொல்லல என் வாயால. இல்ல அதுல அவன் இந்த கமெண்ட்ல வேற வந்து ஒருத்தர் சான்ஸ்லாம் விளக்கம் கொடுக்கறாரு, இந்த அதுவே பொண்ணு ஐடி தாண்டான்னு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கறாரு. ம், அதுக்கப்புறமா அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இங்க இல்ல அது ஜெண்டர் டெஸ்ட் பொண்ணோ வேற. பையனோ பரவாயில்ல அப்படி. இந்த நடுவுல அப்படியே ஜெண்டர் டெஸ்ட் எடுத்துட்டா மட்டும் பொண்ணு ஐடினா மரியாதையா பேசி கிழிச்சிடுற மாதிரி. இதுல வேற பொண்ணா பையனா
இந்த வேற அவன் பொட்டன்னு திட்டுறான். நான் சொன்னேன் நான் அப்படின்னு எப்படி சொல்றது அவன்கிட்ட தெரியல. இல்ல இந்த அபியூஸ் இப்போ மேபி இது கொஞ்சம் எலிவேட் ஆனது உங்க போட்டோ யூஸ் பண்ணதுனால இருக்கலாம். ஆனா இது உங்களுக்கு மட்டும் இல்ல, லைக் உள்ள இருக்க கண்டஸ்டன்டா இருக்கட்டும், திடீர்னு ஒருத்தர் அபியூஸ் பண்ணா மட்டும் டென்ஷன் ஆகுறது, மத்த பொண்ணுங்க எல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது, சுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணுங்களையும் அசிங்கமா பேசுறது, அப்புறமா சீசன் முடிஞ்சன மட்டும் நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு போர்வையை பொத்திக்கிறதுலாம் எந்த விதத்துல சரின்னு தெரியல. இது கேஸ்க்கு பதிலா வேற எந்த பேர் இருந்திருந்தாலும், வேற யாரு போட்டோ இருந்திருந்தாலும் இதேதான் நடந்திருக்கும். அது கேஸ்க் போட்டோவோ சாய் போட்டோவோ, நீங்க 2 பேரும் இந்த போட்டோ வச்சிருக்கீங்க, நான் ஒரு அனிமேட்டட் பிக்சர் வச்சிருக்கேன், இந்த போட்டோவையே எடுத்து வச்சு ஒருத்தன் அபியூஸ் பண்றான், எவ்வளவு வேலை வெட்டி கழுது எல்லாம் உட்கார்ந்துருப்பான். நம்ம வருஷம் இதை பேசதான் போறோம், இவனுங்களும் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அண்ட் இப்படிலாம் இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகும் தெரிஞ்சுதானே அவன் அசிங்கமா பேசுறான். நீங்க பிரேக் ஆனதுல நான் தப்பு சொல்ல, பிரேக் ஆகி சரியாயிடுங்க, திருப்பி போட்டு அடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்றேன். என்னோட போட்டோ போட்டப்ப நான் அவன்கிட்ட போய் இவன் ஒருத்தன் தான் போட்டுட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பண்ணவும் தான் எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப ஜாலியா நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர்ல நீங்களாம் யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான் எனக்கு பர்சனலி. மத்தபடி கூட வந்து சேர்ந்து உட்காந்து நீங்களும் போட்டு அடிங்கன்னு சொல்றோம். தள்ளி போயிட்டா எப்படி சரியா வராது? இல்ல எனக்கு ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். யாரு பிகாச்சு. ஆமா, ஏன்னா வந்து அடி மேல அடி வாங்கிட்டு வராதீங்கன்னா சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. அடி உங்க கூட்டடி எங்க கூட்டடியில போந்தாலும் வந்து அடிக்கிறாங்க. நீங்க ஃபன் பண்ற வரைக்கும் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஃபன்னா இருக்கு, ஃபன்னா இதனால உங்களுக்கு நீங்க அஃபெக்ட் ஆகலன்னா எனக்கு ஒரே நிமிஷம், மத்தபடி ஒரே நிமிஷம் நான் ஒன்னு சொல்றேன். ஒரே நிமிஷம் நான் சொல்றது, நான் பேசுறது கேக்குதா? சாய் ப்ரோவா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க நம்ம வந்து இங்க டேக் பண்ணி போட்டிருக்கோம், அவங்க வந்து அங்க ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த மோகனம் அட பாவத்தை. ஆமா, நன்றி ப்ரோ. போய் செக் பண்ணி போடுங்க, அவங்க ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியில கிணத்த காணும் மொமெண்டா. சரி ஓகே, கேஸ்கோ ஜாலி ஆயிட்டு போய் அடுத்த வேலைய பாருங்க. அடுத்த சண்டைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. போறேன். நீங்க ஸ்பேஸ் பாத்து போட்டுருக்கோம். நான் அவங்கள அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன். எனக்காக தான் போட்டாங்க. நான் சரி நன்றி சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் போறேன். நான் வேணா நன்றி சொல்ல உனக்கு பாட்டு வேணா டெடிகேட் பண்ணட்டேன். கேஸ் பாடுங்க தர்ஷ். தூக்கி வெளில போடுங்க ஜெனி. சரி கைஸ், ஓகே. ஒன் செகண்ட், ஐ வில் ஃபினிஷ் இட். நீங்க பேசுங்க. அவங்க ஐடி டீஆக்டிவேட் பண்றாங்கன்றது they are telling, but I am not sure about it. அவங்க பண்றாங்க பண்ணல ரெண்டாவது விஷயம். ஸோ கேஸ்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் மீ. ஓகேவா? எங்கேயும் அதுக்கப்புறம் எங்க குரூப்ல இருக்க கொஞ்சம் பேருக்கு இதை கேட்டே ஆகணுன்றனாலதான் அது போட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீசன் மட்டும்தான். ஓகே, அதே மாதிரி இன்னும் சொல்லிக்கிறேன், நிறைய பிராண்ட் நாங்களுமே வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது இல்ல, பட் இட்ஸ் கோயிங் டூ மச் ஓவர் போர்டு. வா வந்து பேசுன்றனாலதான் நான் அதை போட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ்ல வந்து எல்லா டைமும் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரும் வந்து இங்க வெட்டியா இல்ல. நம்ம இந்த 3 மாசம் பண்ணதே வந்து தேவையில்லாத அணிதான். ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பண்ணோம். ஓகேவா? அதையும் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஃபேண்டம் ஃபைட்டா. அது வேணாம். ஏன்னா சில ஃபேண்டம்ல இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. பிகாஸ் தே ஹேவ் அ டிஃபரெண்ட் அஜெண்டா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தே ஆர் டூயிங் இட் ஃபார் மணி. ஸோ அங்கே கான்ட்ரவர்சி வந்தாதான் அந்த இடத்துல வந்து மணி வந்து வரும், கூட்டம் வரும். அதனால தே ஆர் டூயிங் இட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். அவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படிங்கறனால நான் அதை விட்டுட்டேன். பட் திஸ் மோகனா, நீங்க கிளம்புங்க. நோ இஷ்யூ. நான் இங்க இருக்கேன். அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றவங்க, ஹோஸ்ட் பண்றவங்க இந்த ஐடி எல்லாம் செக் பண்ணுங்க. ட்ரால் பண்றது வேற, கிரிட்டிசிசம் வேற, அப்யூஸ்ன்றது வேற. இன்னைக்கு எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் மேல பார்த்திருப்பீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி அப்யூசர். ஓகேங்களா? இவங்களை உட்கார வச்சு நீங்க ஒரு பேச வச்சு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா நிறைய பேர் ஹோஸ்ட் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல. நானுமே நிறைய பேர் இந்த மாதிரி அலோவ் பண்ணி மாட்டியிருக்கேன். நீங்களுமே மாட்டாதீங்க. இது நீங்க உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கிறதுனால அந்த கேஸ்ல நீங்களும் தான் மாட்டுவீங்க. அது கொஞ்சம் நீங்க கவனிங்க. நீங்க ஒருத்தவங்க ட்ரால் பண்றாங்க அப்படின்னா அது ட்ரால் தான். அது வந்து ஷோல வந்து ஒரு இதுலயே மீமி பேஜ் போட்டு யூடியூப்லயே ஒரு பெரிய கார்பரேட்டே ட்ரால் பண்ணிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் விஜய் டிவியே ஒருத்தவங்களை வச்சு கண்டஸ்டன்ட் வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரால் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்றீங்க. ஆனா நீங்க பண்றது, நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு அபியூசரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி
இந்த இல்ல வேலையை பண்ணி சாம், அந்த யாருன்னு சொல்லியே பேசிடுங்க, எந்த ஹோஸ்ட்னு சொல்லியே பேசுங்க. நான் சொல்றேன் மார்னிங் நான் ஹோஸ்ட் பண்ற ஹோஸ்ட் தான். பிகாஸ் அதை நான் சொல்லிடுறேன், அவருக்கு தெரியுமா தெரியாதான்றதே இல்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு எனக்கு தெரியாது. தெரியல. அவர்லாம் புதுசா இந்த வருஷம் தான் ஹோஸ்ட் ஸ்டார்ட் ஆமா, பண்ணிருக்காரு அதனால ஆக்சுவலா. கம்ப்ளீட்டா அவர் மேலே ஆனா பிளேம் பண்ண பழைய வேணாம். ஹோஸ்டுமே சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க